Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரேவதி. நான் கேபிவி அரசு மருத்துவக் கல்லூரி 2ஆம் ஆண்டு MBBS படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு டென்ட்ரைட்டிக் செல்ஸ் அண்ட் கோஸ்டிமுலேட்டரி மாலிக்யூல்ஸ். அடுத்து முதலில் டென்ட்ரைட்டிக் செல்கள் என்றால் என்ன என்று காண்போம். இவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் காவலர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் வெளியிலிருந்து நம் உடலுக்குள் ஒரு கிருமி நுழைந்து விட்டால் அல்லது ஆன்டிஜன், ஆங்கிலத்தில் ஆன்டிஜன் என்பர், அந்த ஆன்டிஜன்களை முதலில் பிடிக்கும் வேலையை இவர்கள் செய்வதால் இதற்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் காவலர்கள் என அழைக்கப்படுகிறது. இவை உடலின் அனைத்து இடங்களிலும் காணப்படும். மிக முக்கியமாக தோல் பகுதிகளிலும் மூக்கு, நுரையீரல், குடல் ஆகியவற்றின் மியூகோச பரப்புகளிலும் காணப்படுகிறது. இந்த செல்களுக்கு ஏன் டென்ட்ரைட்டிக் செல்கள் என்று பெயர்? அந்த பெயரின் காரணம் என்னவென்றால், இந்த செல்லின் வடிவமைப்பு மரக்கிளை போன்று உள்ளதால் இதுக்கு டென்ட்ரைட்டிக் என்று பெயரை வைத்துள்ளனர். அடுத்து இந்த செல்லின் டென்ட்ரைட்டிக் செல்களின் வகைகள். இவை மிக முக்கியமாக 3 வகைகளில் உள்ளது. கன்வென்ஷனல் டென்ட்ரைட்டிக் செல்கள், அதாவது இந்த வகையான டென்ட்ரைட்டிக் செல்கள் வைரஸ் மற்றும் புற்றுநோய் செல்களை கண்டறிந்து அவற்றை அழிப்பதற்காக கில்லர் டி செல்களை தூண்டுகிறது. அடுத்ததாக பிளாஸ்மா சைட்டாய்டு டென்ட்ரைட்டிக் செல்கள். இவை வைரஸ் பாதிப்பின் போது இன்டர்ஃபெரான் உற்பத்தி செய்கிறது. அதாவது மற்ற ஆரோக்கியமான செல்கள் வைரஸ் பாதிப்பில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இன்டர்ஃபெரான் உற்பத்தி செய்ய உதவுகிறது. அடுத்ததாக லாங்கர்ஹான்ஸ் டென்ட்ரைட்டிக் செல்கள். இந்த வகையான டென்ட்ரைட்டிக் செல்கள் மிக முக்கியமாக தோலில் காணப்படும். எனவே தோல் வழியாக நுழையும் கிருமிகளை பிடித்து அவற்றை நிணநீர் முடிச்சு என்று அழைக்கப்படும் லிம்ப் நோடுகளிடம் சென்று அங்கிருக்கும் டி செல்களை தூண்டுவதற்கு உதவுகிறது. அடுத்ததாக டென்ட்ரைட்டிக் செல்லின் பணி என்ன? இவை இந்த செல்கள் எதற்காக உள்ளது? நாம் எதற்காக இந்த செல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? இது வெளியிருந்து வரும் ஆன்டிஜன்களை பிடிப்பதற்காக மட்டுமல்ல, இதற்கு மற்றொரு முக்கியமான பங்கு இருக்குது. அதனாலதான் இந்த செல்களை ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் என்று அழைக்கிறோம். ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் என்றால் என்ன? வெளியிருந்து வரும் ஆன்டிஜன்களை பிடித்து அவற்றை டி செல்லிடம் வழங்குவது. இந்த செயல்முறை எவ்வாறு நடைபெறுகிறது? வெளியிருந்து வரும் ஆன்டிஜன்களை அந்த ஆன்டிஜன்களின் மேற்புறப்பில் உள்ள புரதங்களை கொண்டு தன்னிடம் உள்ள டி செல் டோல் லைக் ரெசெப்டர்கள் மூலம் அந்த ஆன்டிஜன்களை கண்டறிந்து லிம்பாட்டிக் வெசலில் நுழைந்து லிம்பாட்டிக் வெசல் மூலம் லிம்ப் நோடை அடைகிறது. அந்த லிம்ப் நோடுகளில் 2 வகையான லிம்போசைட்டுகள் உள்ளன, டி மற்றும் பி. இந்த டி லிம்போசைட்டிடம் சென்று தான் கொண்டு வந்த ஆன்டிஜன்களை வழங்கி அந்த டி செல்லை தூண்டுவதன் மூலம் வெளியிருந்து வந்த ஆன்டிஜன்கள் அழிக்கப்படுகிறது. எனவே இந்த டென்ட்ரைட்டிக் செல்கள் இன்னேட் இம்யூனிட்டி மற்றும் அடாப்டிவ் இம்யூனிட்டி இவை இரண்டிற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. அடுத்து இந்த டென்ட்ரைட்டிக் செல்களுக்கு இரண்டு நிலைகள் உள்ளன. இம்மெச்சூர் என்று அழைக்கப்படும் முதிர்ச்சி அடையாத நிலையும், மெச்சூர் என்று அழைக்கப்படும் முதிர்ச்சி அடைந்த நிலையும் உள்ளது. முதலில் இந்த முதிர்ச்சி எவ்வாறு அடைகிறது என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் முன்பு பார்த்த படத்தில் இருப்பதை போல இம்மெச்சூர் டென்ட்ரைட்டிக் செல்கள் என்ன செய்யும் என்றால், முதலில் திசுக்களில் காணப்படும். எனவே அங்கிருக்கும் ஆன்டிஜன்களை பிடித்து அவற்றை லிம்பாட்டிக் வெசலில் எடுத்துக்கொண்டு வரும் வழியில், அந்த பாதையில் முதிர்ச்சி அடைந்த டென்ட்ரைட்டிக் செல்களாக மாற்றப்படுகிறது. எனவே இந்த ப்ராசஸ் நடந்து முடிந்ததும் மெச்சூர் டென்ட்ரைட்டிக் செல்களாக மாறியவுடன் இவை லிம்ப் நோடில் நுழையும். லிம்ப் நோடில் நுழைந்த பிறகுதான் டி செல் ஆக்டிவேஷன் நடக்கும். எனவே முதிர்ச்சி அடைந்த டென்ட்ரைட்டிக் செல்கள் லிம்ப் நோடில் இருந்து டி செல் ஆக்டிவேஷனுக்கு உதவுகிறது. முதிர்ச்சி அடையாத டென்ட்ரைட்டிக் செல்கள் டிஷ்யூக்களில் இருந்து ஆன்டிஜன் பிடிப்பதற்கு முக்கியமான காரணமாக உள்ளது. சிடி அந்த அட்டவணையில் உள்ளதை போல் CD83 மற்றும் 86 அளவு. இந்த 86 என்னவென்றால் இவை துணை தூண்டுதல் மூலக்கூறுகள். இவற்றை பற்றி நாம் பின்னர் காண்போம். இந்த துணை தூண்டுதல் மூலக்கூறின் அவசியமே டி செல் ஆக்டிவேஷன் தான். எனவே டி செல்லை தூண்டுவது, அதாவது டி செல் ஆக்டிவேஷன் என்றால் டி செல்லை தூண்டுவது. இந்த டி செல்லை தூண்டும் வேலையில் முக்கியமாக இருப்பது முதிர்ச்சி அடைந்த டென்ட்ரைட்டிக் செல்கள். எனவே இந்த CD80 மற்றும் 86 அளவு முதிர்ச்சி அடைந்த டென்ட்ரைட்டிக் செல்களில் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து எவ்வாறு இந்த டென்ட்ரைட்டிக் செல்கள் டி செல்லை தூண்டுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த டி செல்லை தூண்டுவது 3 சிக்னல் மாடல் என்று அழைக்கப்படுகிறது.
டென்ட்ரைட்டிக் செல்கள் டி செல்லிடம் தான் கொண்டு வந்த ஆன்டிஜனை அடையாளம் கண்டுவிட்டால் மட்டுமே டி செல் முழுமையாக செயல்பாட்டுக்கு தயாராகுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எனவே டி செல்லின் முழுமையான செயல்பாட்டுக்கு 3 சிக்னல்கள் தேவைப்படுகிறது. சிக்னல் 1 எப்படி ஏற்படுகிறது என்றால், டென்ட்ரைட்டிக் செல்கள் தான் கொண்டு வந்த ஆன்டிஜன்களை MHC, அதாவது மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் கிளாஸ் 1 என்பதன் மூலம் தான் கொண்டு வந்த ஆன்டிஜன்களை டி செல்லிடம் அடையாளம் காட்டுகிறது. எவ்வாறு என்றால், டி செல்லிடம் உள்ள டி செல் ரெசப்டருடன் இணைந்து தான் கொண்டு வந்த ஆன்டிஜன்களை அடையாளம் காட்டுகிறது. இதன் மூலம் சிக்னல் 1 ஏற்படுகிறது. இப்போ இந்த சிக்னல் 1 மட்டுமே நிச்சயமாக வெளியிருந்து வந்த ஆன்டிஜன்களை அழிக்க போதுமா என்று கேட்டால் கிடையாது. எனவே 2வது சிக்னல் தேவைப்படுகிறது. அந்த 2வது சிக்னலை ஆங்கிலத்தில் கோஸ்டிமுலேஷன் என்பர், அதாவது துணை தூண்டுதல். இந்த துணை தூண்டுதல் எவ்வாறு நடக்கிறது என்றால், டென்ட்ரைட்டிக் செல்களில் உள்ள துணை தூண்டுதல் மூலக்கூறுகள் டி செல்லில் உள்ள துணை தூண்டுதல் மூலக்கூறுடன் இணையும் பொழுதுதான் இந்த கோஸ்டிமுலேஷன் நடைபெறுகிறது. இவற்றை பற்றி நாம் தெளிவாக பின்னர் காண்போம். இந்த 2 சிக்னல்கள் வந்தால் டி செல் முழுமையாக செயல்பாட்டுக்கு ஈடுபட ஆகிவிடும். ஆனால் எதற்காக 3வது சிக்னல் என்ற கேள்வி எழுகிறது. இந்த 3வது சிக்னல் எதற்காக என்றால், வெளியிருந்து வந்த கிருமி ஒரு வைரஸா பாக்டீரியாவா என்ற அறிவை இந்த டி செல்லுக்கு என்ற விஷயத்தை இந்த டி செல்லுக்கு தெரிவிப்பதற்காக இந்த டென்ட்ரைட்டிக் செல்கள் சைட்டோகைன் ரிலீஸ் என்ற ப்ராசஸின் மூலம் வெளியிருந்து வந்த கிருமி எந்த வகை கிருமி, அதாவது ஒரு வைரஸா பாக்டீரியாவா என்று அடையாளம் காணுவதற்காக இந்த சிக்னல் 3 ஏற்படுகிறது. இந்த 3 சிக்னல்கள் இருந்தால் மட்டுமே ஒரு டி செல் முழுமையான செயல்பாட்டிற்கு ஈடுபட்டு வெளியிருந்து வந்த ஆன்டிஜன்களை கொல்ல இயலும். அடுத்து, புற்றுநோயில் டென்ட்ரைட்டிக் செல்களின் பணி என்ன? நம்ம வெளியிருந்து வரும் ஆன்டிஜன்களை மட்டும்தான் டென்ட்ரைட்டிக் செல்கள் அடையாளம் காணுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதால் புற்றுநோயில் ஏற்படும் செல்களை கூட அதால் அடையாளம் காண முடியும். ஏனெனில் புற்றுநோயில் இருக்கும் செல்கள் டியூமர் செல் ஆன்டிஜன் என்ற புரதத்தை தன் செல் மேற்புறத்தில் வைத்திருக்கும். இந்த டியூமர் செல் ஆன்டிஜன்களையும் டென்ட்ரைட்டிக் செல்களால் அடையாளம் காண முடியும். எனவே இந்த டென்ட்ரைட்டிக் செல்கள் நாம் முன்னர் சொன்னதை போல டியூமர் செல் ஆன்டிஜன்களையும் கண்டறிந்து அவற்றை லிம்பாட்டிக் வெசல் வழியாக வந்து லிம்ப் நோடை அடைந்து அந்த லிம்ப் நோடில் இருக்கும் டி செல்களை தூண்டி 3 சிக்னல்களும் கிடைத்தவுடன் முழுமையாக செயல்பாட்டிற்கு தயாரான பின்பு லிம்ப் நோடில் இருந்து மீண்டும் லிம்பாட்டிக் வெசல் வழியாக அந்த டியூமர் கட்டியை நோக்கி சென்று அங்கு இருக்கும் புற்றுநோய் செல்களை அழிக்கும். இவ்வாறு இந்த செயல்முறை டியூமர் செல் அழிப்பதற்கு டி செல் செயல்பாட்டிற்கு இறங்க வேண்டும் என்றால் அதற்கு டென்ட்ரைட்டிக் செல்களின் பங்கு மிக மிக அவசியமானது. எனவே நாம் இவற்றை பற்றி நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, டென்ட்ரைட்டிக் இப்பொழுது நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது டென்ட்ரைட்டிக் செல்களின் மருத்துவ பயன்கள் என்ற. நாம் முன்னர் பார்த்ததை போல் டென்ட்ரைட்டிக் செல்கள் புற்றுநோய் செல்களை கண்டறிகிறது. எனவே இது டென்ட்ரைட்டிக் செல் வேக்சின் உற்பத்திக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. டென்ட்ரைட்டிக் செல் வேக்சின் செய்வதன் மூலம், அதாவது புற்றுநோய் வந்த நபரின் உடலிலிருந்து இரத்த வெள்ளை அணுக்களை எடுத்து அவற்றை டென்ட்ரைட்டிக் செல்களாக மாற்றி முதிர்ச்சி அடைய வைத்து முதிர்ச்சி அடைந்த டென்ட்ரைட்டிக் செல்களை மீண்டும் அந்த புற்றுநோயில் தாக்கப்பட்ட நபருக்கு செலுத்துவர். இதன் மூலம் புற்றுநோய் தாக்கிய செல்களை மட்டுமே இந்த டென்ட்ரைட்டிக் செல்கள் கண்டறிந்து அவற்றை டி செல்லிடம் வழங்கும். எனவே ஆரோக்கியமான செல்களை இது எந்த விதத்திலும் தாக்காது. எனவே நமக்கு இதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் மிகவும் குறைவு. அது மட்டுமல்லாமல் இந்த டென்ட்ரைட்டிக் செல் வேக்சின் மெமரி டி செல்களையும் அதிகப்படுத்துகிறது. மெமரி டி செல்களை அதிகப்படுத்துவதன் மூலம் வருங்காலத்தில் நாம் புற்றுநோய் தாக்கத்தில் இருந்து புற்றுநோய் தாக்கம் வராமல் ஏற்படுவதற்கு இந்த வேக்சின் மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. அடுத்ததாக என்னுடைய மற்றொரு தலைப்பு துணை தூண்டுதல் மூலக்கூறுகள். இந்த துணை தூண்டுதல் மூலக்கூறுகள் ஏன் அவசியம்? முழுமையான டி செல் செயல்பாட்டுக்கு இவை மிக அவசியம். அதாவது நான் முன்னர் சொன்னதை போல டி செல் செயல்பாட்டிற்கு 3 சிக்னல்கள் அவசியம். சிக்னல் 1 மட்டுமே வெளியிருந்து வரும் ஆன்டிஜன்களை கொல்லுவதற்கான டி செல் செயல்பாட்டிற்கு நிச்சயமாக பத்தாது. அதனால் நம் சிக்னல் 2 தேவை. அந்த சிக்னல் 2ற்கு துணை தூண்டுதல் மூலக்கூறுகள் அவசியம். இந்த துணை தூண்டுதல் மூலக்கூறுகளில் மிக முக்கியமானவை B7 குடும்பத்தை சார்ந்த CD8086 மற்றும் CD28, CD40 லிகண்ட் மற்றும் CD40. அடுத்ததாக OX40
லிகேண்ட் மற்றும் ஐகாஸ் லிகேண்ட். இதில் CD80 மற்றும் 86 டென்ட்ரைட்டிக் செல்களில் இருக்கும். அவை டி செல்லில் இருக்கும் CD28 உடன் இணையும் பொழுதுதான் இந்த இரண்டாவது சிக்னல் ஏற்படுகிறது. இந்த இரண்டாவது சிக்னல் ஏற்பட்டால் மட்டுமே டி செல் முழுமையாக செயல்பாட்டிற்கு ஈடுபட்டு வெளியிருந்து வரும் ஆன்டிஜன்களை அழிக்க இயலும். அடுத்து தற்பொழுது துணை தூண்டுதல் மூலக்கூறின் தன்னுடல் தாக்குதலில் இதன் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் co-stimulatory molecules in autoimmunity. டென்ட்ரைட்டிக் செல்கள் சொந்த ஆன்டிஜன்களையும் டி செல்லிடம் வழங்கும். அப்பொழுது அவ்வாறு வழங்கும் போது சிக்னல் 1 ஏற்படும். ஆனால் சிக்னல் 2 ஏற்படாது. ஏனெனில் சிக்னல் 2 ஏற்பட்டால் நம் உடலில் இருக்கும் சொந்த செல்களையே அழிக்கும் நிலை ஏற்பட்டுவிடும். அவ்வாறு ஏற்பட்டால் நமக்கு வரும் நோயே ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று அழைக்கப்படும் தன்னுடல் தாக்குதல் நோய். எனவே இவ்வாறு எப்படி வராமல் தடுக்கிறது, நம் உடல் எவ்வாறு வராமல் தடுக்கிறது என்றால் சிக்னல் 2 ஏற்படாமல் தடுப்பதே அதற்கு முக்கியமான காரணம். அதாவது டென்ட்ரைட்டிக் செல்களில் இருக்கும் CD80, 86 டி செல்லில் இருக்கும் CD28 உடன் இணையாது. எப்பொழுது என்றால் டென்ட்ரைட்டிக் செல்கள் தன் உடலில் இருக்கும் சொந்த ஆன்டிஜன்களை கொண்டு வரும்போது இவ்விரண்டு மூலக்கூறுகளும் இணையாது. அவ்வாறு இணையாமல் இருக்கும்போது டி செல் முழுமையான செயல்பாட்டிற்கு ஈடுபடாமல் தன்னுடைய அது ஒரு அமைதி நிலைக்கு தள்ளப்படும். அந்த அமைதி நிலையை தான் ஆங்கிலத்தில் டி செல் அனர்ஜி என்பர். ஒருவேளை சிக்னல் 2 ஏற்பட்டால் சொந்த ஆன்டிஜன்களையும் டென்ட்ரைட்டிக் செல்கள் கொண்டு வரும்போது சிக்னல் 2 ஏற்பட்டால் நிச்சயமாக தன்னுடல் தாக்குதல் நோய் என்று அழைக்கப்படும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நிச்சயமாக அந்த நபருக்கு ஏற்படும். அதில் மிக நாம் அறிந்ததை போல மிக முக்கியமான தன்னுடல் தாக்குதல் நோய் என்னவென்றால் ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமேட்டஸ், ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது மாதிரியான தன்னுடல் தாக்குதல் நோய் அந்த நபருக்கு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து துணை தூண்டுதல் மூலக்கூறுகள் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதற்கும் துணை தூண்டுதல் மூலக்கூறுக்கும் என்ன தொடர்பு? ஒரு நபரின் எடுத்துக்காட்டு, இப்ப ஒரு நபரின் உடலில் ஒரு உறுப்பு செயலிழந்து விட்டது. எடுத்துக்காட்டு சிறுநீரகம். எனவே அவர் மற்றொரு நபரின் உடலில் இருந்து எடுத்த சிறுநீரகம் அவரின் அந்த செயலிழந்த நபரின் உடலில் பொருத்தப்படுகிறது. இது நிச்சயமாக அந்த நபரின் உடல் ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்டால் கிடையாது. ஏனெனில் மற்றொரு நபரிடம் இருந்து எடுத்த உறுப்பை இந்த நபரின் உடல் நிச்சயமாக ஃபாரின் ஆன்டிஜன்கள் என்று நினைத்துக் கொள்ளும். நம் உடலின் செல்கள் இல்லை என்று அடையாளம் கண்டு அவற்றை டி செல்லிடம் வழங்குவதன் மூலம் நிச்சயமாக இந்த செல்கள் அழிக்கப்படும். எனவே நாம் செய்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பலனின்றிதான் போகும். எவ்வாறு இந்த நிகழ்வை நாம் தடுக்க வேண்டும், எவ்வாறு மருத்துவ நிபுணர்கள் இந்த நிகழ்வை தடுக்கிறார்கள் என்றால் பிலாட்டசெப்ட் என்ற மருந்தை அந்த நபருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்த நபருக்கு வழங்குகின்றனர். இதன் மூலமாக இரண்டாவது சிக்னல் ஏற்படும் துணை தூண்டுதல் மூலக்கூறுக்கு இடையே உள்ள தொடர்பை துண்டிப்பதன் மூலம் டி செல் ஆக்டிவேஷனை தடுக்கின்றனர். டி செல் ஆக்டிவேஷன் தடுக்கப்படுவதன் மூலம் அது நான் முன்னர் சொன்னதை போல அது ஒரு அமைதி நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த அமைதி நிலைக்கு தள்ளப்படுவதுதான் காரணம். அதன் பெயர் தான் என்னவென்றால் டி செல் அனர்ஜி. இந்த டி செல் அனர்ஜி போய்விட்டால் இதனால் நிச்சயமாக அந்த உறுப்பு மாற்றப்பட்ட உறுப்பை அழிக்க முடியாமல் போய்விடும். அந்த உறுப்பை அழிக்காம விட்டதனால் நாம் செய்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செயல்பட்டு அந்த உறுப்பு எதற்காக பொருத்தப்பட்டதோ அந்த வேலையை செய்ய இயலும். எனவே உறுப்பு நிராகரிப்பில் துணை தூண்டுதல் மூலக்கூறுகள் தான் ஈடுபடுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இறுதியாக சுருக்கம். டென்ட்ரைட்டிக் செல்கள் இன்னேட் இம்யூனிட்டி மற்றும் அக்வைர்ட் இம்யூனிட்டிக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. டென்ட்ரைட்டிக் செல்களின் மருத்துவ பயன் வேக்சின் உற்பத்தி. வெளியிலிருந்து வரும் ஆன்டிஜன்களை மட்டுமல்லாமல் நம் உடலில் இருக்கும் புற்றுநோய் செல்களையும் அடையாளம் கண்டு அவற்றை டி செல்லிடம் வழங்கி அவற்றை தூண்டுகிறது. மேலும் துணை தூண்டுதல் மூலக்கூறுகளின் அவசியம் என்னவென்றால் இவை டி செல்லின் முழுமையான செயல்பாட்டிற்கு இவை அவசியம். மேலும் இவற்றின் முக்கியத்துவத்தை தன்னுடல் தாக்குதலிலும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையிலும் நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து நன்றி.